சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண தொகுப்பினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வரலாறு காணாத அளவிற்கு பெய்த மழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடும் சேதங்கள் ஏற்பட்டன. முன்னதாக மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டன. இதுகுறித்து முதலமைச்சர், அமைச்சர்கள், IAS அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்த நிலையில் அந்த மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 12 பிரிவுகளுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண தொகுப்பினை தமிழக அரசு அறிவித்துள்ளது. சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் மற்றும் பழுது பார்த்தலுக்கு 385 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முழுவதும் சேதமடைந்த வீடுகளுக்கு 4 லட்சம் ரூபாயும், பகுதி சேதமடைந்த வீடுகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி 4477 புதிய வீடுகள் கட்டப்படும் என்றும் 9975 வீடுகள் பழுது நீக்கம் மேற்கொள்ளவும் தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. பயிர் சேத நிவாரணமாக 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் 2,64,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது என கணக்கிட்டுள்ள தமிழக அரசு, பயிர் சேதம் நேரிட்ட விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பயிர்க்கடனும் வேளாண் இயந்திர கடன்களும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. சிறு வணிகர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை சிறப்பு கட்டணம் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. பெருமழை வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் 10,000 ரூபாய் வரை 4% வட்டியுடனும் 1 லட்சம் ரூபாய் வரை 6% வட்டியுடனும் கடன் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான 3 லட்சம் ரூபாய் வரை வெள்ள நிவாரண கடனுதவி திட்டத்தையும் அறிமுகம் செய்துள்ள தமிழக அரசு 100 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 3300 நிறுவனங்கள் பயனடையும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 350 கோடி ரூபாய் அளவில் புதிய கடன்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ள தமிழக அரசு, கடன் தொகை மற்றும் வட்டியை திருப்பி செலுத்துவதற்கும் கடனை மறுசீரமைப்பு செய்து தரப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. அதேபோல் பெருமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலுவையில் உள்ள கடன் தவணைகளை செலுத்துவதில் கால நீட்டிப்பு குறித்து மாநில அளவிலான வங்கியாளர் குழுவில் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் 4928 படகுகள் சேதமடைந்துள்ள நிலையில் இதற்காக 15 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் 17,000 கால்நடைகளும் 1 லட்சம் கோழிகளும் உயிரிழந்துள்ளன என்பதால் புதிய கால்நடைகள் வாங்க 1,50,000 லட்சம் ரூபாய் வரை புதிய கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாடுகளுக்கு 37,500 ரூபாயும், ஆடுகளுக்கு 4,000 ரூபாயும், கோழிகளுக்கு 100 ரூபாய் வரையிலும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உப்பள தொழிலாளர்களுக்கு உதவித்தொகையாக தலா 3,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட சான்றிதழ்கள், புத்தகங்களை இழந்தவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ்கள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ள தமிழக அரசு, வருவாய்த்துறை மற்றும் இதர அரசு துறைகளில் வழங்கப்படும் சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் வழங்கவும் மாவட்ட ஆட்சியர்களால் வரும் திங்கட்கிழமை முதல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் வெள்ளத்தால் பழுதடைந்த 3046 வாகனங்கள் பழுதுபார்க்க கொண்டு வரப்பட்ட நிலையில் 917 வாகனங்கள் முழுவதும் சீர் செய்யப்பட்டுள்ளது என்றும், மற்ற வாகனங்கள் பழுதுபார்க்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.